ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, என்னடா வினோத்தை காட்டுக்குள்ளே இருக்கேன்னா, ஆமாங்க, நம்மளுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது. அப்படியே இந்த பக்கம் மலை இருக்குது. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மலை இருக்குது. ஓகேங்களா, இந்த பக்கமும் ஒரு மலை இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா குடியாத்தில் தான் இருக்கோம். குடியாத்துலேருந்து உள்ளே வந்து ஒரு 7 கிலோமீட்ரு இல்லை 10 கிலோமீட்ரு உள்ளே இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப அழகாக இருக்குங்க, வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த மலை மேலே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது உண்மையாக. அந்த மலையும் சூப்பராக இருக்குது, அந்த பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், அந்த மலையும் சூப்பராக இருக்குது. இந்த மலை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து எப்படி தான் இந்த கல் உருவாச்சுன்னே தெரில. உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன். உண்மையாக வந்து ஒரு வீடு இப்படி செங்குத்தாக கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அந்த மலை. உண்மையாக அப்படியே வானத்துலேருந்து டேரெக்டாக உருவாச்சானு தெரில, மேலேருந்து கீழே வந்து அப்படியே உருவாச்சானு தெரில. ஃபுல்லாக வந்து அப்படியே காடு தான். ஓகேங்களா, இந்த பக்கம் அப்படியே மேலே மலைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா, இந்த மலைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா பேரணாம்பட்டு. ஓகேங்களா, இந்த பக்கம் போனால் குடியாத்தம். ஓகேங்களா, இங்கே ஏதோ பெரிய டேம் ஒன்று இருக்குங்களா. அந்த டேமு தான் பார்க்கலான்னு பார்த்தாங்கன்னா இப்போது பார்க்க முடியாது. அடுத்த டைம் வந்தால் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மழை பெய்யுது வேறு, தூரல் விழுதான்னு தெரில உங்களுக்கு. உண்மையாக அப்படியே அழகாக உண்மையாக செதுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க அந்த மலை. அப்படியே டேரெக்டாக வந்து உள்ளே பூமிக்குள்ளே புதஞ்ச மாதிரி அந்த மலைக்குள்ளே ஒரு மலை இருக்கிற மாதிரி. ஒரு சின்ன கல் கூட அசையாம மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆக்டிங் டியூட்டி வந்திருக்கோம் வேலூர்லேருந்து. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கார் பிடிக்கும்னா அது நம்ம எந்த காரில் வந்திருக்கோம் பார்த்தீங்களா, சூப்பரான காருங்க உண்மையாக. எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிச்சிங்க. ஓனர்கிட்ட கேட்டேன், சார் அந்த கார் கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. மாருதி சுசுக்கி 800. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காருங்க உண்மையாக. வேறு லெவலு ஆல்டோ. ஓகேங்களா, இது ஆல்டோ 800 இல்லை, ஆல்டோ. ஓகேங்களா, எல்எக்ஸு. ஓகேங்களா, எல்எக்ஸ் மாடலு. உண்மையாக அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காருங்க வண்டியை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட ஓட்டினேன், அப்புறம் அவர் வச்சுருது மாருதி சுசுக்கி 800. இது வந்து ஆல்டோ. ஓகேங்களா, இது வந்து ஆல்டோ. அவர் வச்சுருது தான் 800ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க வண்டி, வேறு லெவலு. ரொம்ப எப்படின்னா உள்ளே க்ளீனு நீட்டாக வச்சுன்னு, ஏசிலாம் சூப்பர் கண்டிஷனு, இன்ஜின் செம கண்டிஷனு. ஓகேங்களா, பிரேக்கு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி இதை பாருங்கள். இந்த இவ்வளோ பெரிய டவுன்லேருந்து கீழேருந்து அழகாக ஏறி வந்துட்டாங்க தம்பி, சூப்பராக ஏறி வந்துச்சு வண்டி. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது. ஓகேங்களா, நான் மட்டும்தான் இருக்கேன். ஒரு 2 வீலர் கார் மட்டும்தான் போகணும், அந்த அளவுக்கு தான் பாதை. ஓகேங்களா, விட்டால் மலையே ஏறிடும் தம்பி, அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்ததுதான். எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனு. உங்களுக்கு கார் ரிவ்யூ போட்டுடலாமா? ஓகேங்களா, இந்த பாருங்கள் கார் காட்டுறேன் பாருங்கள், கீயே. ஓகேங்களா, இதுதான் மாருதி சுசுக்கி கீ. ஓகேங்களா, ரிமோட்டோட வித் ரிமோட்டு. ஓகேங்களா, ரிமோட்டில் வந்து பார்த்தோன்னா டிக்கி ஓப்பன் பண்ணுற பட்டன் வரலும் இருக்குது. ஓகேங்களா, அன்லாக் பட்டனு, அப்புறம் வந்து சைலண்ட் மோட் பட்டனு, டிக்கி ஓப்பன் பண்ணுற வரலும் பட்டன் கொடுத்துருக்காங்க, 2 டைம் பட்டன். ஓகேங்களா, கார் ரிவ்யூ காட்டு இந்த பாருங்கள், ரிமோட்டுக்கு தான். ஓகேங்களா, தெரியுதா? ஓகேங்களா, இது வந்து ஓப்பன் பண்ணுற பட்டனு, இது லாக் பட்டனு, இது சைலண்ட் மோடு, இது டிக்கி ஓப்பன் பண்ணுற பட்டன். ஓகேங்களா, உண்மையாக சூப்பராக இருக்குதுங்க வண்டி, வேறு லெவலு. ஓகேங்களா, வீல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வேறு லெவலில் இருக்குது வண்டி. நம்ம இந்த வண்டி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு ஓட்டலாம், பூந்து 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 ஓட்டலாம். பெட்ரோல் வண்டி வேறு லெவலில் இருக்குது உண்மையாக வண்டி. இந்த வண்டியை கொடுங்க சார்னு கேட்டுனுங்கிறேன், கொடுக்க மாட்டேறாரு. குத்தாருன்னா வாங்கிக்கலான்னுங்கிறேன். மழை பெய்யறனால தும்பல் பூச்சிக்கிச்சிங்க வேலூரில், மழையாக பெஞ்சுனுக்குது. டிக்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. முருகா, உள்ளே எப்படி இருப்பாங்க டிக்கி சீட்டிங்கு. 4 பேர் தாராளமாக போகலாமாண்ணா. இது வந்து பேக் டோரு. பின்னாடி சூப்பராக இருக்குங்க, சீட்டு குஷனிங்லாம் சூப்பராக இருக்குது. வரும் டிக்கி பேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல. பின்னாடி சீட் பெல்ட்டு. ஓகேங்களா, பின்னாடி வச்சுக்கிறதுக்கு, கண்ணாடி திறக்கிறதுக்கு லாக்கு. ஓகேங்களா, உண்மையாக செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் பொழுது. அதை பாருங்கப்பா, இதில் ஒருத்தர் சென்டர் உட்காந்துக்கலாம், நான் இதில் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா, இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், 3 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். ஃப்ரண்ட்டு சீட்டு, அதே மாதிரி இந்த சீட்டு. ஓகேங்களா, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். டோர் சாத்துறதுக்கு, கண்ணாடி இறக்கிறதுக்கு, லாக் ஓப்பனு, இது லாக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, லாக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, செம்ம ஸ்ட்ராங் க்ரிப்பாக இருக்குது. ஓகேங்களா,
இது வந்து அப்படியே ஒரு வியூ ஷேப்பில். எனக்கு தலை இடிக்குதாடானா நீங்களே பார்த்துங்க. தலை எனக்கு இப்படி நான் எவ்வளோ ஹைட்டு தெரியுமா? 5.7 ஹைட்டு. ஓகேங்களா? தலை இடிக்குதானா லைட்டாக. ஓகேங்களா? ரொம்ப இல்லை, ஓகே தான், ரொம்ப கிடையாது. ஓகேங்களா? கை வச்சு பார்த்தா எனக்கும் இதுக்கும் இவ்வளோ கேப் இருக்குது. உண்மையாக சூப்பராக இருக்குது வண்டி. இந்த வண்டி கிடைக்காதுங்க, இப்போது தேடினா கூட கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்கும், கொடுக்க மனம் இல்லாதவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அதாவது கொடுக்குற மனசு இருக்கவங்க கொடுத்துருவாங்க, கொடுக்க மனசே இல்லாதவங்க தான் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரண்ட் சீட்டு பார்ப்போமா? இது வந்து இந்த கண்ணாடியோட மிரர். ஓகேங்களா? ஃப்ரண்ட் சீட் பார்ப்போமா? இது ஒரு சாணி மெட் போட்டிருக்காரு சாரு. வாவ், நல்லா கால் பாருங்கள் எவ்வளோ உள்ளே போய் வச்சுக்கலாம் தாராளமாக. இங்கேயும் வந்து தலையிடிக்குதானா 1 இன்ச்சு. ஓகேங்களா? 1 இன்ச்சு மேலே வரும். ஓகேங்களா? தெரியுதுங்களான்னு தெரில. ஓகேங்களா? கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது வந்து ஏசி. ஓகேங்களா? இதுவும் ஏசி ஃப்ளோரு. இது வந்து ஏசி. ஓகேங்களா? இது வந்து தெரியும் உங்களுக்கு, எல்லா வண்டியில் வர மாதிரி தான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா இது சார்ஜர் போட்டு, இது ஹேண்ட் பிரேக்கு, இது ஃபஸ்ட்டு கியரு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ரிவர்ஸு. ஓகேங்களா? 6 கியர் டோட்டலாக. ரிவர்ஸ் கியரோட 6 கியர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டேரிங்கு. ஓகேங்களா? வைபரு. ஓகேங்களா? அந்த பக்கம் லைட் ஆஃப் ஆன் சுவிட்சு, இது ஆர்னு சுவிட்சு. ஓகேங்களா? இது மீட்ரு. ஓகேங்களா? நார்மல் மீட்ரு மாதிரி இல்லை, டிஜிட்டல் மீட்ரு கிடையாது, நார்மல் மீட்ரு. கிலோமீட்ரு மட்டும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பேக்கு மிரரு. ஓகேங்களா? இது சன்லைட்டு படாத இருக்கிறதுக்கோசம் சன் விக்னேட்டு. ஓகேங்களா? இது வந்து சின்னதாக ஒரு குட்டி டேஷ்போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேஷ்போர்டு. ஓகேங்களா? அது நம்மளுக்கு வேணாம், நிறையா உள்ள வச்சுருக்காரு அவரோட திங்ஸு. ஓகேங்களா? இது ஒரு இது. ஓகேங்களா? உண்மையாக சூப்பராக இருக்குதுங்க வண்டி, வேறு லெவலு. அதை பாருங்கள், இது வந்து 4-வே இண்டிகேட்ரு. ஓகேங்களா? நம்ம எதனா பார்க்கிங் ஹேச்சர் லைட்டு. ஓகேங்களா? இது ஏசி வந்து வெளி காற்று வரத்துக்கு, இப்படி தள்ளனா உள் காற்று சுற்றுறதுக்கு, இப்படி தள்ளனா வெளி காற்று வரத்துக்கு. இது ஏசி ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து பவரு, அதான் கூலிங் கம்மி பண்ணுறது. ஹீட்ரு வேணுன்னா ஹீட்ரு போட்டுக்கலாம். இது வந்து இது பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? உண்மையாக செம்மையாக இருக்குங்க காரு. எனக்கு ரொம்ப பாருங்கள், மைக்கெலாம் வச்சு செட்டெலாம் பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிறாரு, செட்லாம் போட்டிருக்காரு. ஓகேங்களா? அது தெரியுதுங்களா? கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டரு. ஓகேங்களா? அவருக்கே தெரியாமல் ரிவ்யூ எடுக்கிறேன், ஏன்னா திட்டு வரான்னு தெரில. பக்குங்குது வேறு லெவலுங்க வண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்க. அவர்கிட்ட கேட்டேன், சார் வண்டி கொடுக்குறதா சொல்லுங்கள் சார், நானே வாங்கிக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி ஒரு சார் வச்சுருந்தார், அவருக்கிட்டே நான் கேட்டேன். ஓகேங்களா? வியூ பாருங்கள், வேறு லெவலுங்க வியூ. தெரியுதுங்களான்னு தெரில உங்களுக்கு, வேறு லெவலு வியூவு. உண்மையாக சூப்பராக இருக்குது வியூவு. காரு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அசந்துருங்க. இந்த காரு கிடச்சிச்சின்னா வாங்கிடுவோங்க. உண்மையாக எப்படி இருக்குது பாருங்கள். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீங்களே கேளுங்க. இது வந்து ஒரு பெட்ரோலுக்கு ஓப்பன் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து டிரைவர் சீட்டு, நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஓகேங்களா? இங்கே ஏதோ சுவிட்சு கொடுத்துருக்காங்க, 2 சுவிட்சு. அது இவங்க எக்ஸ்ட்ரா லைட் மாட்டி போட்டிருக்காங்களான்னு தெரில. இது வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்பீக்கரு. ஓகேங்களா? 4-வே இண்டிகேட்டர். இது ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் பண்ணோன்னே டோர் இது பாருங்கள், அன்லாக்கு. ஓகேங்களா? சவுண்டு எப்படி இருக்குது பாருங்கள். சாவி போடுறேன். தெரியுதுங்களான்னு தெரில, இருங்க இப்போ போடுறேன். ஓகே, சாவி போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்குது. ஸ்டேரிங் லாக்கும் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேங்களா? செகண்டு. ஓகேங்களா? இப்போ ஸ்பீக்கர் ஓடுது, அதனால் ஸ்பீக்கர் சவுண்டு கம்மி பண்ணுறோம். இப்போ வந்து வண்டி மீட்ரு ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா? தெரியுதுங்களான்னு தெரில, உங்களுக்கு கிட்டத்தில் வைக்கிறேன். ஓகே, இப்போ தெரியுதுங்களா? என்ன இது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதாவது கீ போட்டோடனே அன்லாக்கு. ஓகேங்களா? கேமரா கொஞ்சம் பிளர் ஆகுது. அன்லாக்கு, அதான் சாவி போட்டோடனே அன்லாக் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு காட்டுது. இது இக்னிஷன் அப்போவே கொடுத்துட்டுருக்குறாங்க. இப்போ தான் டெவலப் ஆச்சுன்னு பார்த்தா அப்போவே இக்னிஷன் வந்துட்டுது. அப்புறம் இது வந்து இது வந்து என்னதுன்னா டெம்பரேச்சர் மீட்ரு. இது வந்து மெயின் மீட்ரு. ஓகேங்களா? கேமரா கொஞ்சம் கிளியாரிட்டி இல்லைங்க. இது வந்து ஸ்பீடா மீட்ரு. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ ஸ்பீடு 180, அவ்வளோலாம் போக முடியாதுங்க. 80, மினிமம் 40, 60, 80. ஏன்னா இந்த வண்டி ஹைவேல நீங்கள் 100 ஓட்டலாம்னு வச்சிங்களேன். ஏன்னா கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா, இந்த வண்டி கண்ட்ரோலாக தான் இருக்குது. பிரேக் மட்டும் கொஞ்சம் கம்மி. பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குது, 1,00,000 கிலோமீட்டர் தான் ஓட போகுது. ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்கு, பெட்ரோலு. ஓகேங்களா? இந்த பக்கம் ஹேண்ட் பிரேக் சிம்பிள் ப்ளஸ் பேட்ரி. இது வந்து ஆயில். ஓகேங்களா? ஆயிலு அந்த இது மாதிரி போட்டிருக்கு. ஓகேங்களா? ஆயிலு. இப்போ இன்ஜின் சவுண்டு கேட்போம், எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்போவுமே சீட் பெல்ட் போட்டுங்க, ஏன்னா யாருமே இல்லை இந்த இடத்துல. அதனால் நியூட்ரல் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. ஓகேங்களா?
வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குது சவுண்டு? சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல சவுண்டு. கேளுங்க நீங்களே இன்ஜின் சவுண்டு. லைட்டாக ஆக்சிலேட்டர் பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க வண்டி சவுண்டு. ஏசி போடுறேன், நீங்களே பாருங்கள். ஏசி போடுறேன், தெரிதான்னு தெரில உங்களுக்கு. எப்படி ஏசி போட்டோன்னே சும்மா சூப்பராக காற்று வருதுங்க, வேறு லெவலுங்க உண்மையாக. ஆனால் நான் வந்து ஓட்டணும் பாருங்கள், அந்த டாக்டர்கிட்ட வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஓட்டின டாக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் தான் ஓகேங்களா, அவர் வச்சுன்னு இருந்தார் இந்த வண்டி. அதே 800 இதே வண்டியான்னு தெரில, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஓகேங்களா. அந்த வண்டியும் 700 ரூபாய்க்கு போட்டால் வந்து வண்டி சென்னை போய்ட்டு வந்துடுங்க. சூப்பராக இருக்கும் வண்டி. அந்த சார்கிட்டே நான் கேட்டேன், சார் வண்டி கொடுங்க சார், எனக்கு வேணும் சார், ரொம்ப ஆசையாக இருக்குது சார் இந்த வண்டி. உண்மையாங்க சூப்பர் வண்டி இதெல்லாம் ஓகேங்களா, வேறு லெவலு. இன்ஜின் பார்ப்போம் ஓப்பன் பண்ணிவிட்டு. இன்ஜின் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது பிடிச்சி இப்படி லிவர் எடுத்தனா ஓப்பன் ஆகும். அவருக்கே தெரியாமல் கெடுத்துன்னுக்கிறேன், என்ன கிட்ட போகிறாரோ தெரில. ஒரு கையில் ஓப்பன் பண்ணுங்க. இது பாருங்கள், வைபருக்கு தண்ணி இங்கேருந்து அடித்து வைபருக்கு இது ஆகிறது, க்ளீன் பண்ணுறது ஓகேங்களா. வைபர்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. வாவ், சூப்பராக இருக்குதுங்க இன்ஜினு. உண்மையாக ரொம்ப அழகாக இதுக்குள்ளே இன்ஜினை வச்சுருக்காங்க பாருங்க, வேறு லெவலு. பேட்ரி ஓகேங்களா, அது வந்து ஒயரிங் பாக்ஸு ஓகேங்களா. இது வந்து கூலண்ட்டு ஓகேங்களா. இது வந்து இன்ஜின் ஆயிலு ஓகேங்களா. அது வந்து இது வைபருக்கு தண்ணி போடுறது ஓகேங்களா. ஹார்னு ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குங்க. புகழெல்லாம் வச்சுருக்காரு, எலி வரக்கூடாதுன்னு. இன்ஜின் செம்மையாக இருக்குங்க, குட்டியாக அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது வண்டி உண்மை. பார்த்துங்க வியூ. சரியாக இருக்கும் வண்டி உண்மையாக. நான் வண்டி கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும், கிடைக்காதே. இந்த மாதிரி வண்டிலாம் உண்மையாக வேறு லெவலுங்க. தாராளமாக நீங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தாலும் நம்ம எங்கே வேணாலும் லாங் அடிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் இடையில் ஒரு வண்டியில் போனேங்க, உண்மையாக வந்து ரொம்ப 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 பெங்களூர் ஓகேங்களா. பெங்களூர் போனேன். அது வந்து நம்ம மாருதி சுசுகியில் சும்மா கூட கிடையாதுங்க. அது என்ன வண்டினா மாருதி சுசுகியில் சரியான வண்டி அது ஓகேங்களா. கேமரா ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதனால் வாய்ஸ் எங்கேயோ போகுது. கேமரா அப்படியே ஒரு மாதிரி பிளர் ஆகுது, கேமரா ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. ஃபோனு ஹீட் ஆகிடுச்சு போலுது, அதனால் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அது என்ன வண்டினா நம்ம மாருதி சுசுகியில் இந்த துணி வியாபாரம்லாம் பண்ணுவாங்க, அந்த வண்டி நிறைய லோடுலாம் அடிப்பாங்க, அந்த வண்டி தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. அந்த வண்டி பேர் எனக்கு தெரில, சரியான பேர். இந்த வண்டிக்கு அடுத்த வண்டி அந்த வண்டி தான், நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் இடையில வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வண்டி இன்ஜின் வந்து நம்ம சீட்டு கீழே இருக்குது ஓகேங்களா. வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமானா சத்தியமாக இல்லைங்க. அந்த வண்டி கம்ஃபர்டபுளாக வந்து லோடு அடிக்கிறதுக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் டிரைவர் ரொம்ப லாங்கெலாம் ஓட்டணுன்னா ரொம்ப எப்படின்னா முதுகு வலி ஓகேங்களா, அடியில் பட்டக்ஸ் வலி ஓகேங்களா. என்னால் சத்தியமாக உக்காஞ்சி ஓட்டவே முடியல அந்த வண்டியில். ஏன்னா தூக்கி 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 போட்டுச்சு. இந்த வண்டியெலாம் எனக்கு அந்தளவுக்கு தூக்கியே போடல. சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு ஓகேங்களா. வண்டி சூப்பராக இருக்குது ஓகேங்களா, வேறு லெவலு ஓகேங்களா. மிரர்லேருந்து வண்டி ஓட்டுறதுலேருந்து சூப்பர் ஃபீலிங். இதை பாருங்கள், கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்குங்க. ஒரு சீட்டில் ஒரு டிரைவர் கம்ஃபர்டபுளாக உட்காந்தாதான் அந்த வண்டியே ஓகேங்களா. அந்த வண்டி நான் குறை சொல்லலை ஓகேங்களா. உண்மையாக அந்த வண்டி நான் சென்னை பெங்களூர் போய்ட்டு வந்து முதுகு வலி பட்டக்ஸ் வலி ஓகேங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா அந்த வண்டியில். ரொம்ப வந்து இன்ஜின் வந்து ஹீட்டு வந்து இன்ஜின் அடியில் குத்துருக்கனால இன்ஜின் வந்து ஹீட்டு அப்படியே மேலே ஏறுது பாருங்கள். அப்படியே எனக்கு 2 நாளாக மோஷன் போனால் ரத்தமாக போகும், ஏன்னா அவ்வளோ ஹீட்டு ஓகேங்களா. எவ்வளோங்க 220 சிட்டியில் வேறு ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்னு வச்சிங்களேன். கணக்கு போட்டுங்க, அப்போது 220 அது ஒரு 20 ஓகேங்களா. 440 ப்ளஸ் ஒரு 20, 460 கிலோமீட்ரு ஓட்டினது. 440 கிலோமீட்டர் ஓட்டினதே எனக்கு பட்டக்ஸ்லாம் கீஞ்சிச்சு டேராக ஓகேங்களா. அந்த கஸ்டமர்கிட்டே சொல்லிட்டேன், என்னங்க வண்டி இது, எப்படி தான் ஓட்டுறீங்க, சீட்டை வந்து எப்படின்னா கல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஆடு ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஆடு ஓகேங்களா. அதில் 4th கியரோட லாஸ்ட்டு, 5th கியருன்றது ஒரு வாய்ப்பே இல்லை, 4th கியரோட லாஸ்ட்டு. நான் சொல்லிட்டேன் கஸ்டமர்கிட்ட, நான் தெரியாமல் வந்துட்டேங்க, இந்த வண்டி ஓட்டுறேன்னா வந்திருக்கவே மாட்டேங்க,
என்னால் முடியலைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டே வந்துட்டேன் கஸ்டமர்கிட்ட. அவங்க வேறு அடுத்த டைம் வந்தால் ஓட்டுப்பா, நான் அவங்க டிரைவர்கிட்டே ரெகுலராக சொல்லி தான் அனுப்புவேன், இந்த வண்டி ஓட்டுறதுக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இது ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா, ஏன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு டிரைவர் ஃபீல்டில். வெளியில் மழை பெய்யுது, சில்லுன்னு தூருது, ஆஹா ஜில்லுன்னு காற்று அடிக்குதுங்க, அவ்வளோ கஷ்டம் இருக்குங்க. உண்மையாக இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுங்க. ஐயோ சாவி எடுக்கலாம், லாக் ஆகிடும் பொழுது, அன்லாக் ஆகிடும். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். உண்மையாக அந்த மலை எவ்வளோ அழகாக நிற்குது பாருங்கள், உண்மையாக வேறு லெவலுங்க. உங்கள் பேக் கேமரா உண்மையாக பாருங்கள் இந்த மலை ஓகேங்களா, அந்த மலை ஓகேங்களா, அந்த மலை தெரியுதான்னு தெரில, ஜூம் பண்ணி காட்டுறோம்ப்பா. அந்த மலைக்கு நடுவில் கேப் இருக்குங்களா, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலை ஓகேங்களா, அப்படியே இந்த மலைங்களோட இந்த மலை சென்டரில் இருக்குது. அந்த மலையை ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மலை. உண்மையாக அவ்வளோ பெரிய கல் எப்படி அதுவாக வந்து நின்றுச்சா, இல்லை யாருன்னா தூக்கி போட்டு நிற்க வச்சாங்களா, எப்படின்னே தெரிலங்க. எவ்வளோ பெரிய மலை எப்படிங்க உருவாச்சு அதான் தெரில. உண்மையாக வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த கல் அப்படியே தயாரித்து நிற்க வச்ச மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம், அழகாக. இங்கே ஒரு இடம் இருக்குது அவங்களுக்கு மாங்காய் தோப்பு, அதனால் மாங்காய் தோப்பு பார்க்க போய்க்கிறாங்க. இது ஃபுல்லாக மாங்காய் தோப்பு, தென்னைமர தோப்பு, இளநீர் தோப்பு, அப்புறம் நுங்கு தோப்பு, ஆடெல்லாம் மேய்து பாருங்கள் ஓகேங்களா. தெரியுது அங்கே ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது, அங்கே தெரியுது ஒரு கிரவுண்டு. எனக்கு இருட்டாகுதுங்க, எதுவுமே தெரில. என் கேமரா கிளாரிட்டியே இல்லை. வாங்கணும் ஐஃபோன் கூடிய சீக்கிரம் வாங்க வேண்டியது தான். கடைலாம் முடிச்சுன்னா ஐஃபோன் வாங்கணும். பழைய மாதிரி கடை மட்டும் வாங்கக்கூடாது அப்படின்னு யோசனை இருக்கிறேன். ஓகே பாய், சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ. உண்மையாக காரு ஐ லவ் யூ, சூப்பராக இருக்குதுங்க கார் ஓட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் பிரேக்கு மட்டும் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது சொல்லிட்டேன் கஸ்டமர்கிட்ட, சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது, பிரேக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க பாருங்கள் அப்படின்னு. ஆமாம் பார்க்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 60 80 அதிலே ஓட்டிங்கன்னா நீங்கள் சென்னை போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 700 800 தாராளமாக பிடிக்கும் அந்த வண்டியெலாம். பெட்ரோல் வண்டி, பெட்ரோல் இன்ஜின்னு சூப்பராக இருக்குது ஓகேங்களா. இந்த வண்டியெலாம் கிடச்சா கண்டிப்பாக விடாதீங்க, வாங்கிக்கோங்க.